அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி காபுலி புலாவ் செய்ய போகிறோம். தேவையான பொருள்: வெங்காயம், கேரட், கறி, கிஸ்மிஸ், ஸ்பைசஸ். இப்போ ஒரு பேனில் அந்த 5 ஸ்பைசஸையும் போட்டு லேசாக நல்லா வதக்கிட்டு லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ இன்னொரு பாட் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கேரட்டை நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதே பட்டரில் கிஸ்மிஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தை அந்த பட்டரில் ஆட் பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா கொடுக்கணும், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறியை அதில் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி அந்த கறி வேவுற அளவுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இப்போ அரிசியை ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறியெலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியில் வாஷ் பண்ணி வச்ச ரைஸை அதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த ரைஸு குக் ஆகிற அளவுக்கு இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு ரைஸ் நல்லா வெந்துருச்சு, லேசாக தண்ணி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு கேரட்டையும் கிஸ்மிஸையும் சாட்டே பண்ணி வச்சோம்ல பட்டர், அதை எடுத்து மேலே போட்டு வச்சோம்னா காபுலி புலாவ் ரெடி. அவ்வளோதான்.